ஏப்ரல் 19 இன்னைக்கான ப்ரோமோ வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கார்த்திக் வந்து ரொம்ப மாசாக காட்டியிருக்காங்க. ரியா வந்துட்டு ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு, என்ன ஆனந்த் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் சமாளிச்சு வெளியே துரத்த முடியுமா அப்படின்னலாம் கேட்க, அப்போ ஆனந்த் சொல்றாரு, இங்கே எல்லாமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ரியா, எல்லாமே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. அந்த கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சு ரொம்ப கெத்தாக போயிட்டு இருக்கான். என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, கண்டிப்பாக ஏதோ பண்ணி அவனை சீக்கிரம் வெளியே துரத்தணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ரியா இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அச்சோ இப்படிலாம் நடக்கவே கூடாது, எப்படியோட சமாளி, நான் தான் சொன்னேன்ல உன் தம்பிக்கு வந்து நிறைய திறமை இருக்குது, அவங்ககிட்ட விவேகம் அதிகமாக இருக்குது, எப்படியோட சமாளிச்சிருவான்ட்டு, நீ தான் வந்துட்டு பார்த்துக்கலாம், இதெல்லாம் அவனால் செய்ய முடியாதுன்னெல்லாம் சொன்னேன், இப்போ பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த், நீ கொஞ்சம் பொறுமையாக இருறியா, நான் யோசிச்சுக்கிறேன், நான் அதுக்கு ஒரு பிளான் பக்காவாக பண்ணியிருக்கேன், நான் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பிளானை வந்து எல்லாத்துக்கும் மட்டும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரியாவும் என்னமோ பண்ணு, ஆனால் அந்த கார்த்திக்கும் தீபாவும் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் எப்பவும் போல கார்த்தி வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக நல்லா காக்கி யூனிஃபார்மில் கெத்தாக ரெடி ஆகி மேலேருந்து கீழே வராங்க. ஆனந்த், அருண், அப்பா, அம்மா, தீபா, ஐஸ்வர்யா, ரியா எல்லாருமே கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்த உடனே வந்துட்டு ஆனந்த் வந்து கார்த்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னது சொல்ல அப்படிங்கும் போது வந்துட்டு, நீ இனிமேல் அந்த கம்பெனிக்கு போக வேணாம், நீ அங்கே வந்து ஓனர்னு தெரிஞ்ச நாட்டு தான் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால நீ நம்ம கம்பெனிக்கு போ, ஆனால் வந்து தெரிஞ்ச கம்பெனிக்கு போகக்கூடாது, இன்னொரு பிரான்ச் இருக்குது அங்கே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு ஏன் அப்படின்னா எதுவுமே கேட்டுக்காம சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமிக்கு அப்போவே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி அவனை கம்பெனி மாற்றிக்கிட்டே இருக்கா, அவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்ல அப்படிங்கிறாங்க. அம்மா, இது வந்து நான் அவனுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ அதில் நான் தான் டெசிஷன் எடுக்கணும், நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எங்கே போனால் என்ன, நான் வந்து கம்பெனியில் லேபராக தானே ஒர்க் பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி ஒரு கம்பெனிக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே அருணும் ஆனந்தும் போயிடுறாங்க. கண்டிப்பாக இங்கே வரதான் போகிறான், இங்கே இருக்க லேபர்ஸ் யாருக்குமே கார்த்தியை தெரிய போகிறதில்ல, நல்லா வச்சு செய்ய போகிறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிளான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஆனந்த் வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பக்கத்தில் ஒரு 4-5 லேபர்ஸ் வந்து மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனந்த் பார்க்குறாங்க, நம்மளாம் இங்கே நின்றுட்டு இருக்கோம், இவங்க யாருக்கு மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோவில் வந்து இறங்குறாரு நம்ம கார்த்திக். கெத்தாக காக்கி யூனிஃபார்மில் வந்து கேட் ஓப்பன் ஆனியும் வந்து நிற்கிறாரு. இந்த லேபர்ஸ் எல்லாம் ஓடி போய் மாலையை போட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் பெருந்தன்மையோடு வந்து நிற்கிறாரு. மாலையெல்லாம் போட்டப்போ அவ்வளோ கெத்தாக காட்டுறாங்க. கார்த்திகை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதை பார்த்து ஆனந்த் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, இதுக்கு மேலே என்னென்னலாம் டார்ச்சர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.